கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட 47 பேர் வந்து தற்போது வரை உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் பெரிய பரபரப்பா தமிழ்நாட்டில் 2 நாட்களா பேசப்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல மிக முக்கியமா பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தனால். இந்த மெத்தனால் தொடர்பான விஷயங்கள் தொடர்ந்து வந்து இப்போ பேசப்பட்டு வருது. அதுலயும் குறிப்பா மருத்துவர்கள், டயட்டீஷியன்ஸ்லாம் வந்து சில முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தினசரி சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் கூட வந்து மெத்தனால் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெத்தனால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் இந்த மூணும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது உருவாகிறது தான் மெத்தனால். இந்த மெத்தனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது நிறைய நம்ம தினசரி பயன்படுத்துகிற பொருட்களே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்கப் ஐட்டம்ஸில் இருக்குது, அதே போல் டிடர்ஜென்ட் லிக்யூடில் இருக்குது, பூச்சிக்கொல்லி மருந்தில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம எரிபொருளை வாகனங்களுக்கு பயன்படுத்துகிற எரிபொருளில் கூட மிக முக்கியமான மூலப்பொருளாக மெத்தனால் இருக்குது. இந்த மாதிரியான பல விஷயங்களில் மெத்தனால் இருக்குது. இது போக நம்ம உடல்லையே கூட வந்து மெத்தனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து டாக்டர்கள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தினசரி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த உணவுப் பொருட்களில் கூட வந்து நிறைய பொருட்கள்ல வந்து மெத்தனால் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்றாங்க. இது போக நம்ம ரெகுலரா சாப்பிடுற காய்கறிகள், பழங்கள்ல கூட வந்து மெத்தனால் இருக்கு அப்படின்னு வந்து டாக்டர்கள் சொல்றாங்க. ஆனா இதனால எந்த சிக்கலும் இல்லை. இதை தாண்டி நம்ம சாப்பிட்ற பொருட்கள், உதாரணமா சில ஜூஸ் ஐட்டம்ஸை சொல்லலாம். அதுல வந்து குறிப்பிட்ட அளவுல வந்து கார்பன் வந்து கலக்குறாங்க. அது மூலமா வந்து அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதுலயுமே வந்து குறிப்பிட்ட அளவுல ஒரு மெத்தனால் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கலக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது போக ஜாமு, மயோனஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்ல கூட வந்து கலக்கப்படுற பொருட்கள் மூலமா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதுலயே வந்து மெத்தனால் உருவாகுது அப்படின்னு வந்து டாக்டர்கள் சொல்றாங்க. ஸோ இதனால இதுல மெத்தனால்லாம் இருக்கிறதால இதை தவிர்க்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இதுல நம்ம இந்த பொருட்களை வாங்கும் போதோ அல்லது சாப்பிடும் போதோ அதுல மெத்தனால் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு வந்து டாக்டர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொருள், அதாவது ஒரு உணவுப் பொருள்ல மெத்தனால் 5% அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். அதற்கு மேல அதிகமா இருந்தால் அந்த பொருளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து டாக்டர்கள் சொல்றாங்க. சரி, எந்த அளவுக்கு வந்து மெத்தனால் நம்ம உடம்புல கலக்குது அப்படின்னா அது வந்து பெரிய ஆபத்தா மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு 30% அளவுக்கு மெத்தனால் எடுத்துக்கிறாங்க, உட்கொள்றாங்க அப்படின்னா அது வந்து பாய்சனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல அடல்ட் குழந்தைகளுக்கு மேல பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு 60% இருந்து 200க்கும் அதிகமான சதவீதம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான மெத்தனால் எடுக்கும்போது ஏற்படுற உடல் கோளாறுகள், உடல் பிரச்சனைகள் என்னென்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணு தெரியாம போறது ஏற்படுது, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, குடல்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது, செரிமான சிக்கல்கள் ஏற்படுறது, இது போக உயிரையே பறிக்கிற மாதிரியான மிகப்பெரிய சம்பவங்களுமே வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மெத்தனால் நம்ம உடல்ல அளவுக்கு அதிகமாக எடுக்கப்படும் போது வந்து நடக்கிற விஷயங்களா இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இனிமே நீங்க ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது எது உதாரணத்துக்கு குளிர்பானமோ அல்லது ஜூஸோ மயனஸோ எது வாங்குறீங்க அப்படின்னாலுமே அது வந்து அதுல மெத்தனால் எந்த அளவுக்கு கலந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை சாப்பிட பழகுங்க. அந்த பழக்கத்தை பழகுறது உங்களுக்கே வந்து ஒரு நல்ல விஷயமா மாறும் அப்படின்னு வந்து டாக்டர்கள் சொல்றாங்க. சரி, இவ்வளோ டேஞ்சரஸா இருக்கிற மெத்தனால ஏன் வந்து திரும்ப திரும்ப உணவுப் பொருட்களில் பயன்படுத்துறாங்க அல்லது இந்த மாதிரியான கள்ளச்சாராயம் விஷயத்துல கூட வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மெத்தனாலுடைய அடிப்படை பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது சுவையை வந்து கூட்டும் உணவுப் பொருட்களில் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமாகவே வந்து சாராயங்களோ அல்லது மதுபானங்களோ வந்து தயாரிக்கும் போது அதில் வந்து மெத்தனால் வந்து சுவைக்காக சேர்க்கப்படுது. இது சுவைக்காக சேர்க்கப்படுறது மட்டுமல்லாமல் தானாகவே அதில் வந்து ஒரு நொதித்தல் சம்பவம் நடக்கும்போது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அதில் மெத்தனால் உருவாகும். இது போக எக்ஸ்ட்ரா மெத்தனால் கலக்குறாங்க அப்படின்னா தான் வந்து அது பெரிய சிக்கலாகவே மாறும் அப்படின்னு வந்து டாக்டர்கள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது மெத்தனாலுடைய அடிப்படை பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி சுவையை உணவுக்கு கூட்டுறது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப அந்த பொருளை நம்மளை சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு ரியாக்ஷனை வந்து நம்ம பாடியில் ஏற்படுத்துது அப்படின்னு மூளைக்கு வந்து ஒரு சிக்னலை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து டாக்டர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால தான் மதுபானங்களோ அல்லது சாராயங்களோ வந்து குடிக்கும்போது வந்து அது திரும்ப திரும்ப குடிக்கணும், இன்னும் அதிகமாக குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நமக்குள்ளே ஏற்படுத்துது, ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்துது அப்படின்னு வந்து டாக்டர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து மெத்தனால் வந்து சில உணவுப் பொருட்களில் கலக்கப்படுது, அதே போல் மதுபானங்களையும் கலக்கப்படுது. ஸோ மெத்தனாலை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும்போது, அதாவது ஒரு கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு அந்த
அந்த கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு இருக்கும்போது அதை நம்ம சாப்பிட்றதுல எந்த சிக்கலும் ஏற்படாது அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 5% அதிகமான அளவு போனால் வந்து கண்டிப்பாக மெத்தனால் கலந்திருக்க எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் வந்து டாக்டர்கள் சொல்கிறாங்க. இதே மாதிரி டாக்டர்கள் சொன்ன விஷயம் படி பார்த்தோம் அப்படின்னா இது சாதாரணமாகவே காய்கறிகள் பழங்களில் இருக்குது, ஆனால் அது குறிப்பிட்ட அளவு தான் இருக்குங்கிறதால அதில் எந்த சிக்கலும் இல்லை. நீங்கள் வெளியே ஏதாவது பொருட்கள் வாங்கி சாப்பிட்றீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றீங்க, அல்லது ஜூஸு, ஃபாஸ்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் மெத்தனாலுடைய அளவு என்னங்கிறத பார்த்துட்டு வந்து குடிக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர்கள் சொல்கிறாங்க.